எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டினோ ஐடி சாஃப்ட்வேரை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக எங்களோட பிசியில் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேஜோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த பேஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. அந்த டவுன்லோட் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களோட பிசி வந்துட்டு என்ன ஓஎஸை வந்துட்டு அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பிசி வந்துட்டு விண்டோஸ், அதனால் வந்துட்டு நான் விண்டோஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆனாலும் அதுலேயும் வந்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா .exe என்ற ஒரு ஃபைல், அதாவது ஆர்டினோ .exe ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இதை கேன்சல் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணது வந்துட்டு இப்படி ஒரு ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நார்மலாக வந்துட்டு ஐடி கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஒன்லி ஃபார் மீ, இதில் வந்துட்டு எங்களோட லொக்கேஷன் சி ஃபோல்டர் அது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு ஆர்டினோ ஐடி வந்துட்டு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு ரன் ஆர்டினோ ஐடியை வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.